Dear children, Standard 6. Today from your history, we'll start a new unit, Unit 3, from chiefdoms to empires. That is from governance of small tribal groups to governance of extended empire. Or a small group of people, they join together and they are governed. அந்த மாதிரி ஸ்மால் கவர்னிங் பாடியில் இருந்து எப்படி ஒரு பெரிய எம்பையராக எக்ஸ்டெண்ட் ஆகி பெரிய பவுண்ட்ரிக்குள்ளே குரூப் ஆஃப் பீப்புள் லிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க எப்படி அவங்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு வில் see. Importance of 6th century BCE. This lesson deals with the 6th century before the birth of Jesus Christ. 6th century நடந்த பீரியடை பற்றி பார்க்கலாம். During 6th century BCE, many territorial states emerged. Territorial அப்படின்னா பவுண்ட்ரி வச்சு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. This led to the formation of socio-economic and political life of people in Gangetic Plains. இந்த மாதிரி பவுண்ட்ரி ஃபார்ம் பண்ணி குரூப் ஆஃப் பீப்புள் தே ஸ்டார்டட் டு லிவ் டுகெதர். அதனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவங்களோட சோஷியல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு, பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாமே மாறிச்சு. எங்கே அப்படின்னா தோஸ் பீப்புள் லிவிங் இன் த கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ், கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளெயின்ஸில் வாழ்கிற பீப்புளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. A new intellectual awakening began to develop in northern India. 6th century BCEல நார்த் இந்தியாவில் இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவேக்கனிங் அப்படின்னா விழிப்புணர்வு. பிகாஸ் ஆஃப் த மகாவீரா அண்ட் கௌதம புத்தா ரெப்ரசன்டட் திஸ் நியூ அவேக்கனிங். இந்த விழிப்புணர்வு யார்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னா மகாவீரா அண்ட் கௌதம புத்தா கிட்டேருந்து வந்துச்சு. The role of iron in changing society. அயன் மெட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். த அயன் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். அயன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ரோல் ஃபார்மேஷன் ஆஃப் சொசைட்டியில், ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் சொசைட்டியில் அயன் பிளேட் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். த ஃபர்டைல் சாயில் ஆஃப் கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ், கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த கேஞ்சட்டிக் வேலி வந்துட்டு ரொம்பவே ஃபர்டைலாக இருந்துச்சு. And the use of iron plowshares improved the agricultural productivity. Iron plowshares அப்படின்னா plowshares அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் ஏர் வந்து மரத்தால் ஆன ஏர் வச்சுருந்தாங்க. இந்த அயன் மெட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அயனால் பில்ட் பண்ண ப்ளவுஷேர்ஸ்னால கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபீல்டு வந்து ப்ளவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. In addition, iron facilitated craft production. அயன் வந்து வெறும் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்காக மட்டும், ப்ளவுஷேர்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தலை, கிராஃப்ட் ஒர்க்ஸும் நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷனும் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சு. த அக்ராரியன் சர்ப்ளஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ரிசல்டட் இன் எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர். அக்ரேரியன் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இருந்துச்சு. சர்ப்ளஸ்னால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கேஞ்சட்டிக் பிளெயின்ஸில் இந்த அயன் யூஸ் பண்ணனால அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நிறையா வந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருந்ததுனால நிறையா ட்ரேட் நடந்துச்சு. ட்ரேட்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், திங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. சந்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ட்ரேட் நடக்கிறதுக்காக. This in turn paved the way for the rise of towns and cities. அதனால் நிறைய செட்டில்மெண்ட் நடந்துச்சு. டவுன்ஸும் சிட்டிஸும் இதனால் உருவாகுச்சு. Thus, knowledge in use of iron gave Magadha an advantage over other Mahajanapadas. Mahajanapadas அப்படிங்கிறவங்க ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஸ்மால் குட்டி கண்ட்ரி மாதிரி லிவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி மகாஜனபடாஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மகாஜனபடா இஸ் கால்ட் மகாஜனபடா. நிறையா மகாஜனபடாஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த மகாஜனபடாவோட ஒரு கண்ட்ரியோட பேர் மகடா.
இந்த மகடாங்கிறவங்க தான் இந்த கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ்க்கு பக்கத்தில் லிவ் பண்ணுற குரூப் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நிறையா வந்துச்சு அயன் இருக்கிறதுனால, ப்ளஸ் அந்த கேஞ்சட்டிக் பிளெயின் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிறதுனால நிறையா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்க ரொம்பவே சூப்பர் பவர் ஆயிட்டாங்க. அதனால தஸ் மகடா குட் எஸ்டாப்ளிஷ் அன் எம்பையர் ஆஃப் இட்ஸ் ஓன். அதனால மகடா வந்து தனியாக ஒரு எம்பையரே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரியே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மகடா. கனசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ். There are two kinds of government in North India. நார்த் இந்தியாவில் 6th century BCE அப்போ 2 கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நடந்துச்சு. ஒன் இஸ் கால்ட் த கனசங்காஸ், another one is called the kingdoms. கனசங்காஸ் அப்படின்னா நான் மொனார்ச்சிக்கல் ஸ்டேட்ஸ். மொனார்ச்சிக்கல் அப்படின்னா பிளேஸ் ரூல்ட் பை அ கிங் ஆர் அ குயின். நான் மொனார்ச்சிக்கல் அப்படின்னா அந்த மாதிரி மன்னராட்சி இல்லாமல் நான் மொனார்ச்சிக்கல், இட் இஸ் நாட் ரூல்ட் பை எனி கிங் ஆர் குயின். அந்த மாதிரி சும்மா குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹெட் வச்சுப்பாங்க, தலைவர்னு. அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர் ஃபார்மிங் அ ஹெட், அந்த மாதிரி லிவ் பண்ணுறதுக்கு பேர் கனசங்காஸ். கிங்டம்ஸ் அப்படின்னா மொனார்ச்சிஸ். கிங்டம்ஸ் வாஸ் ரூல்டு பை கிங் ஆர் குயின். ஸோ கனா மீன்ஸ் த பீப்புள் ஆஃப் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். சங்கா மீன்ஸ் அசம்பிளி. The Ganasangas covered a small geographical area ruled by an elite people. Elite peopleனா ரொம்ப அந்த குரூப்லேயே ரிச்சாக இருக்கிற பீப்புள், பவர்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள், இல்லைனா பெஸ்ட் எஜுகேஷன் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கிற பீப்புளால் அந்த குரூப் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கனசங்காஸில் என்ன பாலிசி அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆல் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி. அதுதான் கனசங்காவோட பாலிசி. த கனசங்காஸ் ப்ராக்டிஸ்ட் இகாலிட்டேரியன் ட்ரெடிஷன். இகாலிட்டேரியன் மீன்ஸ் சமத்துவம், ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாங்க. அந்த ட்ரெடிஷனை வச்சுட்டு இருந்தாங்க கனசங்காஸ். வேற கிங்டம் பார்த்தீங்கன்னா, கிங்டம் மீன்ஸ் அ டெரிட்டரி ரூல்ட் பை அ கிங் ஆர் அ குயின். டெரிட்டரி மீன்ஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் ரூல்ட் பை அ கிங் ஆர் குயின். இன் அ கிங்டம்க்கு இன்னொரு பேர் மொனார்ச்சி. அ ஃபேமிலி விச் ரூல்ஸ் ஃபார் அ லாங் பீரியட் பிகம்ஸ் அ டைனாசிட்டி. அந்த கிங்டமில் அந்த ராஜா வழி பரம்பரையில் வர ஹைராக்கியல் வைஸ் வர கிங்ஸ் ஆர் குயின்ஸ் அவங்க ஃபேமிலியில் வர்றவங்களே ஒன் ஆஃப் த அதர் சிற்றர் அவங்களோட ஃபேமிலிலேயே வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஃபேமிலியே அந்த ஒரு ஏரியாவை ரூல் பண்ணிக்கிட்டே அந்த கிங்டமை ரூல் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது டைனாசிட்டியாக மாறிடும். யூஸ்வலி தீஸ் கிங்டம்ஸ் அட்ஹியர் டு ஆர்த்தடாக்ஸ் வேதிக் ட்ரெடிஷன்ஸ். இந்த கிங்டம்ஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அட்ஹியர்னா ஸ்டிக் டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா அவங்களோட வேதிக் ட்ரெடிஷன்ஸையே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. Janapadas and Mahajanapadas. Janapadas were the earliest gathering places of men. ஜனபடாஸுங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா, கேதர் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜனபடாஸ். லேட்டர் ஜனபடாஸ் பிகம் ரிப்பப்ளிக்ஸ் ஆர் ஸ்மாலர் கிங்டம்ஸ். அதுக்கப்புறம் ஜனபடாஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்மால் கிங்டம்ஸாக மாறிச்சு, குட்டி குட்டி கிங்டம்ஸாக மாறிச்சு. The widespread use of iron in Gangetic Plain created condition for the formation of larger territorial units, transforming the Janapadas into Mahajanapadas. இந்த Gangetic Plainல நிறையா ஃபர்டைல் லேண்ட் இருக்கிறதுனாலையும் அயன் இருக்கிறதுனாலையும் இது ரெண்டும் சேர்ந்து அவங்களோட ஃபார்மேஷன் ஸ்மாலர் கிங்டம்ஸ் வந்துட்டு பெரிய கிங்டமாக மாறிடுச்சு, பிக் கண்ட்ரீஸாக மாறிடுச்சு. ஸோ ஜனபடாஸுங்கிறது ஸ்மால் கண்ட்ரி, ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர். அது வந்து மகாஜனபடாஸாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. 16 மகாஜனபடாஸ். ஸோ 16 கிரேட் கண்ட்ரீஸ் இருக்குது. 6th century அப்போ 16 கிரேட் கண்ட்ரீஸ் இருந்திருக்கு எங்கள் நம்ம இந்தியாவில். ஸோ அந்த 16 மகாஜனபடாஸ் டாட்டட் த இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் இன் 6th century BCE. இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் அப்படின்னா இண்டஸ், அந்த கேஞ்சஸ் பிளெயினுக்கு கேஞ்சஸ் ரிவர் ஃப்ளோ ஆகிற ஏரியாவில் பிளெயின்ஸில் இந்த 16 மகாஜனபடாஸ் வந்துட்டு அது அரவுண்ட் த கேஞ்சட்டிக் பிளெயின் they were living. It was a transition from a semi-nomadic kingship-based society to a agrarian society with networks of trade and exchange. ஸோ இந்த மாதிரி nomadic அப்படின்னா group of people moving from one place to another. ஹண்டர்ஸ் கேதரர்ஸாக இருந்திருக்காங்க nomadic.
செமி நோபேடிக்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிளேஸில் செட்டில் ஆகி அங்கே அக்ரிகல்ச்சரல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் they'll be starting to move from another place. They'll go from one place to another. அந்த மாதிரி செமி நோபேடிக் கின்ஷிப் அந்த மாதிரி இருந்த பீப்புள் வந்துட்டு குரூப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பீப்புள் வந்து அக்ரேரியன் சொசைட்டி, ஒரே இடத்துல தங்கி ஃபார்மிங் பண்ணுற சொசைட்டியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க வித் நெட்ஒர்க்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அது கூடயே அவங்க ட்ரேடும் எக்ஸ்சேஞ்சும் பண்ண ஆரம்பித்தாங்க. Hence, an organized and a strong system of governance required a centralized state apparatus. அதனால இந்த மாதிரி லார்ஜர் நெட்ஒர்க் அக்ரேரியன் சொசைட்டிக்கு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஸ்டேட் அப்பாரட்டஸாகவும் சென்ட்ரலாக ஒரு ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ 16 மகாஜனபடாஸ் யார் யார் அப்படின்னா அங்கா, மகடா, வஞ்சி, மாலா, காசி, குரு, கோஷலா, அவந்தி, செடி, வத்சா, பஞ்சாலா, மச்சஷா, சூரசேனா, அஸ்கா, கந்தாரா, கம்போஜா. இவங்க தான் 16 மகாஜனபடாஸ். இதில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு பேர் தான் மகடா. அதில் தேர் வேர் 4 மேஜர் மகாஜனபடாஸ் தேவர். அதில் 4 மேஜர் கண்ட்ரிஸ் யார் அப்படின்னா மகடா இன் பீகார், பாருங்கள் பீகாரில் இருக்குது. லுக் அட் த மேப் விச் இஸ் இன் த ரைட் சைட். Magadha in Bihar. So this is Magadha in Bihar, present Bihar. Avanti in Ujjain. Ujjain is somewhere here. Koshala in eastern Uttar Pradesh. Uttar Pradesh again somewhere here. Vatsa in Kosambi, Allahabadல இருக்கு. ஸோ இவங்க தான் மகடா, அவந்தி, கோசாலா அண்ட் வத்சா. இவங்க தான் 4 மேஜர் மகாஜனபடாஸ் இந்தியாவில். ஸோ among the 4 மகாஜனபடாஸ் மகடா emerged as an empire. ஸோ மகடா தான் ஒரு எம்பையராக ஃபார்ம் ஆச்சு, ஒரு கிரேட் கண்ட்ரியாக ஃபார்ம் ஆச்சு. த காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் மகடா எதனாலலாம் ரைஸ் ஆச்சு, ஒரு எம்பையராக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மகடா வாஸ் லொக்கேட்டட் ஆன் த லோவர் பார்ட் ஆஃப் த கேஞ்சட்டிக் பிளெயின். கேஞ்சட்டிக் பிளெயின்னா கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு அந்த எண்ட் ஆஃப் த இதில் ரொம்ப ஃபர்டைல் சாயில் இருக்கிற ஏரியாவில் கேஞ்சட்டிக் பிளெயின்ஸில் இருக்குது. The plain was fertile which ensured the rich agricultural yield. நிறைய agricultural yield ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு, நிறைய agricultural products கொடுத்துச்சு. This provided regular and substantial income to the state. அதனால அது ரெகுலர் சப்ஸ்டான்ஷியல் மீன்ஸ் ப்ரொவைடிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன்கம் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அது கொண்டு வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த ஃபர்டைல் லேண்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் த கிரேட் அக்ரிகல்ச்சரல் yield. The thick forest supplied timber for construction of buildings. So நிறைய டிம்பர்னா கைண்ட் ஆஃப் wood which is used for building houses. ஸோ அதனால நிறையா டிம்பர் கிடச்சிச்சு அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து. அங்கே ஃபாரஸ்ட்டில் லிவ் பண்ணுற எலிஃபென்ட்ஸ் வந்து ஆர்மி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ abundance of natural resources, especially iron, enable them to equip themselves with weapons made of iron. ஸோ நிறைய abundance அப்படின்னா ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி, நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுலேயும் முக்கியமாக அயன் நிறையா இருந்ததுனால அதை வச்சு அயன் வெப்பன்ஸ் வந்து நிறையா பில்ட் பண்ணி அவங்க ஆர்மியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க. Growing trade and commerce facilitated movement of people as well as settlement of people in centers of arts and facts. ஸோ ட்ரேடும் காமர்ஸும் நிறைய திங்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இருந்துச்சுனால நிறையா ட்ரேட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறையா இருந்துச்சு. அதனால பீப்புளோட செட்டில்மெண்ட்டும் இந்த ஆர்ட்ஸு கிராஃப்ட்ஸு அதெல்லாம் பண்ணுறதும் நிறையா இருந்துச்சு. அதனால் பீப்புள் நிறையா பேர் இங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. எங்கன்னா கேஞ்சட்டிக் பிளெயின்ஸில், இந்த மகடா அப்படிங்கிற பிளேஸில். The outcome was urbanization and emergence of Magadha as an empire. So because of all these above said factors, urbanization ஆச்சு, நிறைய டவுன்ஸு சிட்டிஸில் நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால மகடா எம்பையரே ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய எம்பையரே, பிக் கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிடுச்சு.
Now we'll see about the dynasties of ancient Magadha. ஸோ மகடாவை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஹைராக்கியல் கிங் ஆர் குயின் அரச பரம்பரையை சேர்ந்தவங்க லாங் பீரியடுக்கு ரூல் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் டைனாசிட்டி. ஸோ இந்த மகடாங்கிற பிளேஸை எத்தனை ஃபேமிலிஸ் கிங் ஃபேமிலிஸ் வந்துட்டு ரூல் பண்ணாங்க அப்படின்னா ஃபோர் டைனாசிட்டிஸ் ரூல்டு ஓவர் மகடா எம்பையர். யார் யார் அப்படின்னா ஹரியன்கா டைனாசிட்டி, சிசுநாகா டைனாசிட்டி, நந்தா டைனாசிட்டி அண்ட் மௌரியா டைனாசிட்டி. இந்த 4 டைனாசிட்டிஸ் வந்து இந்த மகடா எம்பையரை ரூல் பண்ணாங்க, மகடாங்கிற பிக் கண்ட்ரியை. ஸோ ஹரியன்கா டைனாசிட்டி தான் ஃபஸ்ட் டைனாசிட்டி. மகடாஸ் கிராஜுவல் ரைஸ் டு பொலிட்டிக்கல் சுப்ரீமசி பிகேன் வித் பிம்பிசாரா ஆஃப் ஹரியன்கா டைனாசிட்டி. ஸோ ஹரியன்கா டைனாசிட்டி அப்படின்னா ஹரியன்கா ஓட அரச பரம்பரையை சேர்ந்த பிம்பிசாரா அப்படிங்கிற கிங் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மகடா வந்துட்டு பொலிட்டிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு, சுப்ரீமாக ஃபார்ம் ஆச்சு. பிம்பிசாரா வந்து அவரோட டெரிட்டரியை மகடா எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த மகடா எம்பையர் எங்கே இருந்துச்சு? பீகாரில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பீகார்லேருந்து அவரோட எம்பையரை லார்ஜ் லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணார். பை கான்குவெஸ்ட்னால் ஆக்கிரமித்தார். போர் புரிஞ்சு நிறையா பக்கத்தில் இருக்கிற குட்டி ஸ்மால் கண்ட்ரீஸ்லலாம் அவர் கேப்சர் பண்ணார். அண்ட் பை மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னா பை மேரியிங் அதர் கண்ட்ரீஸ் க்ரூம்ஸ் அண்ட் பிரைட்ஸ், மற்ற கண்ட்ரியோட மணமக்கள் அவங்கள எல்லாத்தையும் த்ரூ மேரேஜ் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணி அந்த கண்ட்ரீஸ்லாம் வாங்கினார். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா வித் லிச்சிசாவிஸ் அப்படிங்கிற கண்ட்ரி, மத்ரா அண்ட் கோஷாலா அப்படிங்கிற கண்ட்ரி, ஸ்மால் கண்ட்ரி கூட எல்லாம் மேரேஜ் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கண்ட்ரியெல்லாம் அவர் வாங்கி அவரோட மகடா எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஹிஸ் சன் அஜடசத்ரு, a contemporary of Buddha, convened the first Buddhist council at Rajagriha. புத்தா பீரியடில் வந்த கான்டெம்ப்ரரி அப்படின்னா a person living in the same period. புத்தா பீரியடில் வாழ்ந்த பிம்பிசாராவோட சன் அஜடசத்ரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார், அசம்பிள் பண்ணார். எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் அட் ராஜகிர்ஹா அப்படிங்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு கவுன்சில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார், புத்திஸ்ட் கவுன்சில். அப்புறம் உதயன் அவரோட வம்சாவளி, அஜடசத்ருவோட வம்சாவளி வந்த உதயன் அப்படிங்கிற கிங் வந்து சக்ஸஸர் ஆஃப் அஜடசத்ரு லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ கேபிட்டல் அட், அவர் வந்துட்டு மகடா எம்பையரோட கேபிட்டலில் பட்டலிபுத்ரா அப்படிங்கிறதுக்கு இது வந்து கேபிட்டலாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்டார்ட் பண்ணார், பட்டலிபுத்ராவை கேபிட்டலாக வைக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் கம்ஸ் த ஹரியன்கா டைனாசிட்டியில் இருந்து இப்போ வேறு பரம்பரைக்கு வந்துச்சு. எந்த பரம்பரை அப்படின்னா சிசுநாகா டைனாசிட்டி அப்படிங்கிற சிசுநாகாவோட ஃபேமிலிக்கு வந்துருச்சு. ஸோ ஹரியன்கா டைனாசிட்டி வாஸ் சக்சீடட் பை சிசுநாகா டைனாசிட்டி. ஹரியன்கா டைனாசிட்டி அவரோட அந்த ஹரியன்கா ஃபேமிலி ஆட்சியிலிருந்து சிசுநாகா ஆட்சிக்கு வந்துருச்சு. கலசோகா அப்படிங்கிற கிங் வந்து சிசுநாகா டைனாசிட்டியில் இருக்கிறவர். அவர் வந்து கேபிட்டல் ராஜகிர்ஹாங்கிற கேபிட்டலில் பட்டலிபுத்ராக்கு மாற்றிட்டார். அண்ட் ஹி ஆல்சோ அசம்பிள்ட் அ மீட்டிங், தட் இஸ் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலியில் அவர் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணார். ஸோ ஹரியன்கா டைனாசிட்டி பரம்பரை வந்து சிசுநாகா டைனாசிட்டிக்கு வந்து அவங்க அதில் இருக்க ஒரு கிங் கலசோகா அப்படிங்கிறவங்க ராஜகிர்ஹா அப்படிங்கிற கேபிட்டலில் அந்த பிளேஸில் இருந்த கேபிட்டலை எடுத்து பட்டலிபுத்ரா கேபிட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷாலியில் க்ரியேட் பண்ணாங்க. நந்தா டைனாசிட்டி அடுத்தது. நந்தாஸ் வேர் த ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவை ஒரு பெரிய கண்ட்ரியாக பெரிய லெவலில் அவங்க ரூல் பண்ணவங்க, எம்பையராக பிக் ஃபஸ்ட் எம்பையர் பில்டர், பெரிய கண்ட்ரியாக ரூல் பண்ணவங்க நந்தாஸ். அந்த நந்தா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. த ஃபர்ஸ்ட் நந்தா ரூலர் வாஸ் மகாபத்மா.
மகாபத்மா அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நந்தா ரூலர். அந்த மகாபத்மா நந்தா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் 8 sons. அவருக்கு அப்புறம் அவரோட 8 sons அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. தேவர் ஆல்சோ நோன் அஸ் நவநந்தாஸ். நவா மீன்ஸ் 9 நந்தாஸ். தனநந்தா, த லாஸ்ட் நந்தா ரூலர், வாஸ் ஓவர்த்ரோன் பை சந்திரகுப்த மௌரியா. ஸோ லாஸ்ட் நந்தா ரூலர் தனநந்தாக்கு அப்புறம் நந்தா டைனாசிட்டி ஓட ஃபேமிலி முடிவுக்கு வந்து சந்திரகுப்தா மௌரியா ஃபேமிலி வந்துட்டு ஆட்சி புரிய ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு மௌரியன் கிங் வந்து சந்திரகுப்த மௌரியா. நந்தா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். டூ யூ நோ பாருங்கள், வேர்ல்டோட பாரம்பரிய இடம் அப்படின்னு நலண்டா அப்படிங்கிற பிளேஸை சொல்லியிருக்காங்க. ஸோ நலண்டா வாஸ் த லார்ஜ் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் ஏன்ஷியன் கிங்டம் ஆஃப் மகடா. மகடாங்கிற பிளேஸில் நலண்டா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே லார்ஜ் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி அப்படின்னா பிளேஸ் வேர் புத்திஸ்ட் மாங்ஸ் லிவ் அண்ட் வர்ஷிப். புத்திஸ்ட் மாங்ஸ் புத்த மதத்தை சேர்ந்த துறவிகள்லாம் அங்கே தான் தங்கி வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் தான் வந்துட்டு நலண்டா. It became most renowned seat of learning during the reign of Guptas. குப்தா பீரியடோட ரூல் அப்போ இந்த பிளேஸ் வந்து நலண்டாங்கிற பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ரினவுண்ட் மீன்ஸ் ஃபேமஸ். த வேர்ட் நலண்டா இஸ் த சான்ஸ்கிரிட் காம்பினேஷன் ஆஃப் 3 words. நலண்டா அப்படிங்கிற வேர்டு சான்ஸ்கிரிட்லேருந்து வந்துச்சு. சான்ஸ்கிரிட்டோட 3 வேர்டு சேர்ந்தது தான் இந்த நலண்டா. ஃபர்ஸ்ட் வேர்டு இஸ் நா ப்ளஸ் ஆலம் ப்ளஸ் டா, மீனிங் நோ ஸ்டாப்பிங் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ இங்கே வந்து நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துச்சு. தேவர் டீச்சிங் லிட்ரேச்சர். ஸோ நலண்டாங்கிறது. ஸோ இட் மீன்ஸ் நோ ஸ்டாப்பிங் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட் கம்ஸ் த மௌரியன் எம்பையர். சோர்சஸ். இது மௌரியன் எம்பையரை பற்றி எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆரிஜின் எங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா த்ரூ ஆர்கியோலாஜிக்கல் சைட்ஸ், ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுலேருந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னா பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ், அந்த மௌரியன் டைனசிட்டியோட காயின்ஸ் கிடச்சிருக்கு, கரன்சி கிடச்சிருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டுகள். ஈடிக்ஸ் ஆஃப் அசோகா அண்ட் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இதிலேருந்துலாம் ஈடிக்ஸ் ஆஃப் அசோகானா அசோகா பில்லரில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதில் எழுதி வச்சுருக்கிறது. ப்ளஸ் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு இந்த மயூரியன் டைனாசிட்டி பற்றி, மயூரியன் எம்பையர் பற்றி தெரியுது. அப்புறம் செக்யூலர் லிட்ரேச்சர். செக்யூலர் அப்படின்னா நான் ரிலீஜியஸ், எந்த ஒரு மதத்தை சார்ந்தும் இல்லாமல் எழுதப்பட்ட லிட்ரரி ஒர்க்ஸ். அது என்னென்ன அப்படின்னா கௌட்டில்யாஸ் அர்த்தசாஸ்திரா, விசாகதத்தாஸ் முத்ரரக்ஷசா, மாமூலனார்ஸ் போயம் இன் அகநானூறு. இது மூலியமாகலாம் நம்ம மௌரியன் எம்பையர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ் லிட்ரேச்சரில் ஜெயின்ஸ் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் புராணங்கள்லேருந்தும் ஜெயினிசமோட டெக்ஸ்ட்லேருந்தும் புத்திசமோட டெக்ஸ்ட்லேருந்தும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் நோட்டிசஸ்லேருந்தும் மயூரியன் எம்பையர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபாரின் நோட்டிசஸ் என்னென்னா திபவம்சா, மகாவம்சா அண்ட் இண்டிகா. ஸோ டூ யூ நோ மேக்தனீஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அம்பாசிடர்னால் தூதுவர். ஸோ ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அவர் வந்து ஒரு அம்பாசிடர் அப்படிங்கிறவர் இம்பார்ட்டண்ட் அஃபீஷியல். யாருக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹோம் கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுவாங்க வேறு கண்ட்ரியில் வந்து. ஓகே, ஹி வாஸ் அன் அம்பாசிடர் ஆஃப் த க்ரீக் ரூலர் செலுக்கஸ் அப்படிங்கிற க்ரீக் ரூலர் கிட்ட, அந்த க்ரீக் நாட்டை சேர்ந்த தூதுவர். ஹி கேம் டு த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்தா மௌரியன் டைனாசிட்டிக்கு வந்திருக்காரு. அதாவது சந்திரகுப்தா மௌரியாங்கிற கிங்கோட இடத்துக்கு வந்து ஹீ ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 14 years லிவ் பண்ணியிருக்காரு மௌரியன் பீரியடில். ஹிஸ் புக் இண்டிகா இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் மௌரியன் எம்பையர். அவர் மெகஸ்தனீஸ் எழுதின இண்டிகாங்கிற புக்கை வச்சு மௌரியன் எம்பையர் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மௌரியன் எம்பையர் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எம்பையர்
இதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபார்ம் பண்ண பெரிய எம்பையர். கேபிட்டல் வந்து பட்டலிபுத்ரா. ப்ரெசன்ட் டே இப்போ எங்கே இருக்குன்னா பாட்னா, பீகாரில் பாட்னாங்கிற பிளேஸில் இருக்குது. கவர்மெண்ட் வந்து மொனார்ச்சினா அரச பரம்பரை வந்துட்டு அவங்க ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க. கிங் ஆர் குயின் ரூலிங் அ கண்ட்ரி இஸ் கால்டு மொனார்ச்சி. ஹிஸ்டாரிக்கல் எரா எந்த டைம் பீரியட் அப்படின்னா 322 BC to 187 BC. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் வந்து சந்திரகுப்தா, பிந்துசாரா அண்ட் அசோகா. ஸோ எம்பையர் ஆஃப் அசோகன் எம்பையர் வந்துட்டு இவ்வளோ நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு த வெஸ்ட். Do you know grandeur of Pataliputra? பட்டலிபுத்ராவோட grandeur means impressiveness or splendor. அதோட கம்பீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா the great capital city in the Mauryan empire which had பட்டலிபுத்ரா வந்து அந்த சிட்டி எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு 64 கேட்ஸ் இருந்துச்சான் ப்ளஸ் 570 வாட்ச் டவர்ஸ் அவ்வளோ இருந்துச்சான். Now we'll learn about Chandragupta Maurya. The Mauryan Empire was the first larger empire in India. Chandragupta Maurya established the empire in Magadha. மகடால தான் அவர் ஃபஸ்ட்டு ஆட்சி புரிய ஆரம்பித்தார். பத்ரபாஹு ஜெயின் மாங்க், ஒரு ஜெயின் மதத்தை சேர்ந்த துறவி, மாங்க்னா துறவி, பத்ரபாகுங்கிறவங்க சந்திரகுப்த மௌரியாவை சதன் இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சந்திரகுப்தா பெர்ஃபார்ம்ட் சலேகானா அப்படின்னா அவங்க ஒரு பர்சன் இறந்து போகிற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ ஜெயின் ரிச்சுவல்ஸ் அது வந்து ஜெயின மதத்தில் அது ஒரு சாங்கியம் என்ன அப்படின்னா விச் ஆஃப் பர்சன் ஃபாஸ்ட் அன்டு ஹிஸ் டெத், அவங்க இறக்குற வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபாஸ்ட் பண்ணுறது. அதுதான் வந்து ஒரு ஜெயின் மதத்தில் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். அதுக்கு பேர் சலேகானா. அதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் இறந்தார். எங்கே பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா ஸ்ரவண பெங்கோலா அப்படிங்கிற பிளேஸ், அதாவது கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ரவண பெங்கோலா அப்படிங்கிற பிளேஸில் சலேகானா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் எக்ஸ்பயர் ஆனார். ஸோ பிந்துசாரா அப்படிங்கிறவங்க சந்திரகுப்த மௌரியாவோட சன். அவரோட ரியல் நேம் வந்து சிம்ஹசேனாங்கிறது தான் அவரோட ரியல் நேம். He was the son of Chandragupta Maurya. Greeks called Bindusara as அமிர்தகதா அப்படிங்கிற கிரீக்ஸ் வந்து சிம்ஹசேனாவை என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா அமிர்தகதான்னு கூப்பிடுவாங்க. மீனிங் ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ். ஸ்லேயர்னா அ பர்சன் ஹூ கில்ஸ் த எனிமீஸ். ஸோ எனிமீஸே இல்லாதவர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க, கில்லர் ஆஃப் எனிமீஸ்னு கூப்பிடுவாங்க. டியூரிங் பிந்துசாராஸ் ரூல் மௌரியன் எம்பையர் ஸ்ப்ரெட் ஓவர் லார்ஜர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ பிந்துசாராவோட ரூல் அப்போ மௌரியன் எம்பையர் வந்துட்டு இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்துட்டு அவங்க கான்கவர் பண்ணிட்டாங்க. ஹீ அப்பாயிண்டட் ஹிஸ் சன் அசோகா. ஸோ சிம்ஹசேனாவோட அதாவது பிந்துசாராவோட சன் வந்து அசோகா, அவர் வந்து உஜ்ஜைனோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ஹிஸ் டெத் அசோகா அசெண்டட் த த்ரோன் ஆஃப் மகடா. ஸோ மகடா வந்துட்டு அசோகா வந்துட்டு பிந்துசாராவோட டெத்துக்கு அப்புறம் அசோகா வந்து த்ரோனை ஆக்கியபை பண்ணிட்டாங்க. அசோகா பற்றி பார்க்கலாம். அசோகா வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் மௌரியன் கிங்ஸ். ஹி வாஸ் நோன் அஸ் த தேவனாம்பியா மீனிங் பிலவட் ஆஃப் த காட்ஸ். அவருக்கு அசோகாக்கு நிக்நேம் வந்து தேவனாம்பியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மீனிங் அவர் வந்து காட்ஸோட பிலவட் அப்படிங்கிற மாதிரி மீனிங். So Ashoka fought the Kalinga war in 261 BC. He won the war and captured Kalinga. ஸோ அசோகா வந்து ஒரு கலிங்கா வார் ஒன்று வின் பண்ணி அவர் வந்து கலிங்காங்கிற பிளேஸை கேப்சர் பண்ணிட்டாரு. The horror of the war was described by King himself in Rock Edict 13. ஸோ இந்த ராக் ஈடிக்ட் அப்படின்னா கல்வெட்டு 13 அந்த இதில் கல்வெட்டில் ஹாரர் அப்படின்னா பயங்கரமான ரொம்பவே பயப்படக்கூடிய ஆங்ஸைட்டி, பேரச்சமும் நடுக்கமும் கூடிய ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சா அந்த கலிங்கா வார்.
ஸோ அதை பற்றி கிங் அசோகாவே வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காரு. அசோகா ஷைன்ஸ் அண்ட் ஷைன்ஸ் பிரைட்லி லைக் அ பிரைட் ஸ்டார் ஈவன் அன்டு திஸ் டே அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹிஸ்டோரியன் ஹெச்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவங்க அசோகாவை பற்றி ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாங்க. டு யூ நோ த லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா? அந்த அசோகா பில்லர், அதாவது சார்நாத்தில் இருக்கிற லைன் கேபிட்டல் அசோகா பில்லர்லேருந்து தான் நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளம், இந்த ஃபோர் ஃபேஸஸ் லயன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் இந்தியன் ரிப்பப்ளிக்கை நேஷ்னல் எம்ப்ளமாக. அதுக்கப்புறம் அந்த லைன் கேபிட்டலில் இருக்கிற சர்க்குலர் பேஸ் சக்ரா, அசோக சக்ராவை வந்து நம்மளோட ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். So that's all for today's class. Have a good day. Thank you.